ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம இன்றைக்கு பேசு பொருளா எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை எல்லாருமே 10ஓட 11 கடந்து போயிடுறோம். இப்போ நேற்று சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சர் திரு மரி வில்சன் அவர்கள் போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வித்துறையில லஞ்சம் இருந்துங்கிறதுக்கு நானே சாட்சி, பள்ளி கல்வித்துறை இங்க இல்லாத அமைச்சர் அப்படின்னு சொல்றப்ப கோவைச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவைச்செழியன் இருக்கிறாரு. அங்க இல்லாத அமைச்சர் நாங்க சொல்லும் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் அங்க இல்லை. அவர் என்ன நானே லஞ்சம் கொடுத்திருக்கேன், நானே சாட்சிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன், ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், இது ஒரு குற்றம். இது ஒரு விசாரிக்கக்கூடிய குற்றம் இல்லை. நானே சாட்சின்னு அவர் சொல்லும் போது இது ஒரு வெளிப்படையான ஒரு குற்றம். இப்போ குற்றம் நடக்கும்போது என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏன் இந்த வார்த்தையை திரு மரி வில்சன் அவர்கள் அசம்பிளியில சொல்றாரு, சட்டசபையில சொல்றாரு? ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அரசியல்வாதி தான் மரிய வில்சன். அவர் ஏன் வெளிப்படையா சொல்லாம சட்டசபையில வச்சு தைரியமா அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பொய்யான குற்றச்சாட்டு அவங்க மேல டிஃபமேஷன் வழக்கு ஃபைல் பண்ணலாம், மான நஷ்ட வழக்கு ஃபைல் பண்ணலாம். அந்த மான நஷ்ட வழக்கு 2 வகையா இருக்கலாம். ஒன்னு அவர் தண்டிக்கணும்னு சொல்லி கிரிமினல் கோர்ட்ல வழக்கு ஃபைல் பண்ணலாம். இன்னொன்னு எனக்கு என் மானத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தினார், அதனால இவ்வளவு இழப்பீடு கொடுங்க ஒரு சிவில் வழக்காக ஃபைல் பண்ணலாம். இந்த 2 வழக்குமே முகாந்திரங்கள் இருந்தால் நீதிமன்றம் இந்த 2 வழக்குகளையுமே கிரிமினல் கேஸ் தண்டனை கொடுக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு ஒரு மானத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ மரிய வில்சன் ஓப்பனாவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அப்படிங்கும் போது எந்த தைரியத்துல சுமத்துறாருன்னா, நீங்க ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டிஃபமேஷன் வழக்கோ கிரிமினல் வழக்கோ எந்த வழக்கோ நீங்க சட்டமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மேல ஃபைல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தைரியமா அவங்க பேசுறாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து நீங்க டிஃபமேஷன் வழக்கு ஃபைல் பண்ண முடியாது. போலீஸால கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னால் உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்ல போனா, எந்த அளவுக்கு சட்டத்தை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சட்டத்தை எந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் 2 எம்எல்ஏ கடையில கைகலப்பு ஏற்பட்டு, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கைகலப்பு ஏற்பட்டு ஒரு எம்எல்ஏ ஒருவேளை அதுல அடிபட்டு இறந்து போனா கூட ஆக்ஷன் எடுக்கின்ற உரிமை போலீஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சட்டத்தை கொண்டு போவாங்க. அப்போ சட்டமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட இடம் தெரிஞ்சு அந்த வார்த்தையை அவர் அங்க விடுறாரு. ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால டிஃபமேஷன் போட முடியாது, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அவருக்கு தெரியும். அதனால மரி வில்சன் தைரியமா பேசுறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அவர் கூறிய அந்த வார்த்தைகள் படி ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது அப்படிங்கிறது அவர் ஓப்பனா பொதுப்படையா சொல்றாரு. அப்ப அதை விசாரிக்கப்படணுமா? நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்றால், தானாக முன் அந்த அரசு மரிய வில்சன் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா, நீ சட்டசபை சொல்லிட்ட, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியில கொடுத்து இனிஷியேட் கிரிமினல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. வெளியில அவர் பேசி வெளியில கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய உரிமை மரிய வில்சனுக்கு இருக்கின்றது, நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, வழக்கு ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி அது மூலமா மரிய வில்சன் இல்லாம தாவேக அரசே அவங்கள மரிய வில்சன் முன்னால போக சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஃபைல் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடை நான் பாக்குறேன். இப்ப மரிய வில்சன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வச்சிருக்கிறார். அதே மாதிரி அவர் சில சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறார். அவரோட லிஸ்ட்ல பார்க்கும்போது ஆண்டனி ஸ்கூல் சிபிஎஸ்இன்னு ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. இவர் கூறுகின்ற இந்த அமைச்சரானவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்ததே கிடையாது. அவர் என்றைக்குமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மரி வில்சன் அவர்கள் வச்சிருக்கிறது எல்லாமே கல்லூரிகள், உயர்கல்வி இன்ஸ்டிடியூட்ல தான் வருது. இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறார். அப்ப நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அவர் லஞ்சம் கொடுத்தான்னு சொல்லும் போது என்ன பொறுத்த சிபிஎஸ்இ ஸ்கூல் விஷயமா அவர் பேசுறாரா நமக்கு தெரியல. சிபிஎஸ்இ ஸ்டேட்டோட கண்ட்ரோல் ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு தெரியும். இவர் எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர்ற ஸ்கூலையோ நடத்துற மாதிரி தெரியல, அவரோட லிஸ்ட்கள்ல அது இல்லை. அப்ப இவர் எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் அவர் கொடுத்ததாக சொல்லப்படுகிற லஞ்சத்தை கொடுத்திருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு கேள்விக்குறியில தான் செய்யுது. உங்களுக்கு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க எதுக்கு போய் அவர் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்விக்குறியில தான் செய்யுது. இப்ப 2வது கேள்விக்குறி என்ன வருது அப்படின்னா, நீங்கள் லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் குற்றத்தின் உடந்தையர். ஏன்னா சட்டம் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, லஞ்சம் வாங்குறது குற்றம், லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம். சரி, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நான் லஞ்சம் கொடுக்க போறேன், அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான், என்ன செய்வீங்க அப்படின்னா 2-3 வழிகள் இருக்கின்றது.
அதுபடிதான் செய்யணும். ஒண்ணு நீங்க நியாயமா இருந்து ஒரு வேலை செய்யல அப்படின்னா ரிட் மனு போட்டீங்கன்னா கோர்ட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். நீங்க என்ன பரிகாரம் கேட்கறீங்களோ கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண லெவல்ல ஒருத்தவங்க லஞ்சம் கேட்கறான் அப்படின்னா நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க தப்பே பண்ணல கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க விஜிலன்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா டிராப்னு சொல்லுவாங்க. அவங்க கையங்களும் அவங்கள பிடிச்சி பினாப்தலின் வாட்டர்ல கையை முக்குவாங்க. அந்த நோட்ல வந்து ஒரு கெமிக்கல் தடவுவாங்க பினாப்தலின். அந்த கெமிக்கலை தொட்டுட்டு நீங்க தண்ணிக்குள்ள கையை முக்கினீங்கன்னா பினாப்தலின்குள்ள முக்கினீங்கன்னா பிங்க் கலர்ல அது மாறும். அப்போ அது மாறும்போது இவங்க வாங்கியிருக்காங்க ஒரு உதாரணத்தை வச்சு அவங்கள டிராப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிராப் கேஸ்ல பிடிப்பாங்க. சரி, இவர் சொல்லலாம் ஒருவேளை வந்து இது வந்து ஒரு டிராப் கேஸ் விஷயம் வந்து மினிஸ்டர்ட்டே நான் கொடுத்த மினிஸ்டருக்கு எப்படி நான் விஜிலன்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ இதற்கு இன்னும் 1000 வழிகள் இப்ப இருக்கு. இப்ப எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். முதல்ல எப்படி என்கிட்ட கேட்கிறாருன்னு சொல்லி முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே எதுவுமே செய்யாம நான் கொடுத்து முடித்து விட்ட பிறகு நான் உன்ட்ட லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா? ஒன்று. அப்ப அடுத்த கேள்வி இன்னொன்றையிலும் திரு மரிவில்சன் அவர்கள் மேல என்னன்னா, நீங்க என்ன தப்ப பண்ணீங்க, என்ன தப்ப மறைக்கிறதுக்கு நீங்க அவர்கிட்ட காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழத்தான் செய்யும். இல்ல நீங்க வருஷம் இது கொடுக்கறது அவங்களுக்கு கொடுத்துதான் பழகுறீங்கன்னா தொடர்ந்து லஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற பழக்கம் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் திரு மரிவில்சன் அவர்களுக்கும் இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எல்லாத்துக்கும் மேல வரும். லஞ்சம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தொகை கொடுத்தீங்க? நீங்க எல்லாரும் நடத்துற கல்லூரி வந்து பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துறீங்க. உங்களுக்கு எங்க அந்த காசு வந்துச்சு? அந்த காசு உங்களுக்கு எப்படி வச்சுங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் மேலே அவர் மேலேயும் விசாரணைகள் பாயணும். அப்ப இவ்வளவு கேள்விகளை வச்சுக்கிட்டு அவர் சட்டசபையில் அன்று பேசினது சரியா தவறானா வாங்கியிருப்பாங்க வாங்கலங்கிற சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாரும் கிடையாது. அரசியல்வாதியும் லஞ்சங்களும் கட்சிகள் மாறுபாடு இல்லாமல் ஒன்றோடு ஒன்றிணைந்தது நமக்கும் தெரியும். அப்ப இது நடந்துச்சா இல்லையாங்கிற மரிவில்சன் அவர்கள் தான் சொல்லி ஆகணும். ஆனால் சரியா தவறு. அப்ப சட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்ற மரிவில்சன் அண்ட் தாவேகா கட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் அவங்க திமுக ஆட்சியில இருந்தா எங்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஆட்சியில் இருக்கின்றது நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்க மந்திரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, அது மேலேயே நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னீங்கன்னா நாளைக்கு மத்தவங்க சொல்ற விஷயங்கள்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அப்ப நீங்க என்னத்த ஆட்சியை நடத்த போறீங்கிற கேள்விக்குறி உங்க மேல வரும். உங்க மந்திரி சொல்றாரு என்னை கட்டாயப்படுத்தி லஞ்சம் கொடுக்க வைத்தார்கள், உங்களோட நிதியமைச்சர் சொல்றாரு. அந்த நிதியமைச்சர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் மேலேயே தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளைக்கு சாதாரண ஒரு மனிதன் வந்து என்ன கட்டாயப்படுத்தி லஞ்சம் கொடுக்க சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த கேள்வியை வந்து தாவேகா அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தேவையில்லாம மரிவில்சன் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இதை எடுக்காமல் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால், நியாயம் தர்மம்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு கூட மக்கள் மன்றத்துல இந்த விஷயம் வந்துருச்சு. அப்போ பணத்தை கொடுத்த மரிவில்சனும் குற்றவாளி. அவர் இப்ப வந்து நமக்கு ஒரு விஷயம் தான் ப்ரூவ், நான் கொடுத்தேன் ஒத்துக்கிட்டாரு, நான் வாங்கின மகேஷ் பொய்யாமலே ஒத்துக்கல. அப்ப கொடுத்தவர் குற்றவாளி அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கிறத சிஎம் விஜய் அவர்கள் நோக்கி வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நான் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்ல, லஞ்சத்தை ஒழிக்கிறீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ அது யாருக்கும் தெரியாது, அது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா லஞ்சம் கொடுத்துட்டேன்னு சொல்றவங்க நீங்க தண்டிக்கலாங்கும் போது அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உங்கள் மேல் இழத்தான் செய்கின்றது. யோசிச்சு பாருங்க, நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர் இந்த வரைக்கும் திருப்பி பைனான்ஸ் மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. அப்ப லஞ்சம் கொடுப்பவனை நீங்கள் மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அப்ப லஞ்சத்தை நீங்க மன்னித்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு முத்திரை விழக்கூடிய ஒரு வழி இருக்கு. அப்ப இதை சரி செய்யணும்னா சிஎம் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா ஓப்பன் இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணு வெளியில வைக்கிறது. இது வந்து சட்டசபைக்குள்ள மேக் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் விஜய் அவர்களால் வந்து நிர்பந்திக்க முடியும் மரிவில்சனை. நான் வெளில போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கேஸ் போடுறேன், அதை அவர் செய்ய வேண்டும். செய்ய வச்சு இதுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் வெளியில் வர வேண்டும். ரெண்டாவது, இது வெளியில வரும் அப்படிங்கும் போது அப்ப மரிவில்சன் அவர்கள் பற்றி விசாரிக்கப்படும். அதுவும் விஷயமும் வெளியில வந்தாகும். அப்ப நீங்க மரிவில்சனை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த விஷயத்தை மேல் விசாரிக்காம இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருது. இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம சுத்தி வச்சு பார்க்கும்போது மரிவில்சன் தான் புத்திசாலித்தனமாக, பைனான்ஸ் மினிஸ்டர் மரிவில்சன் தான் புத்திசாலித்தனமாக நம்ம சட்டசபையில வச்சு சொல்லிட்டோம்னா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நம்ம தைரியமா பேசலாம்னு அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த விஷயம் பொது வழியில வந்து இப்ப எப்படி விழுந்துச்சு அப்படின்னா, சரி இவ்வளவும் பண்ண மரிவில்சன் எல்லாரும் என்ன கேட்கறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல? மரிவில்சன் ஏன் லஞ்சம் கொடுத்தாரு? மரிவில்சன் லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு?
அப்போ லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு தாவேகா அரசு மேல எழுது. அப்ப அன்பில் மகேஷ் பொய்மையில் சொல்ற எனக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நான் இன்னொரு விஷயத்துக்கு கேஸ்ல ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்தோம், அந்த விஷயத்தை ஒரு பேசுறாரா சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அதனால நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் நடத்துவோம் அன்பில் மகேஷ் பொய்மையில் சொல்றாரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்க மறுக்கிறாங்க. உண்மை எப்படி வெளியே தெரிய வரும்? கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டத்தின் முறைமைப்படி என்ன வழிமுறை இருக்கிறதோ, என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறைப்படி நீங்க ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் உண்மை தெரிய வரும். மரிய வில்சன் அவர்கள் போகிற போக்கில கொளுத்து விட்டு சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு வடை சுட்டுட்டு போறது அவங்க வேலையாயிடுச்சு. உண்மையா பொய்யாங்கிற சாதாரண வடை வந்து சுட்டுட்டு போனா பரவாயில்ல, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு, இது வடையா உண்மையான்னு நமக்கு தெரியல. அப்படி அது உண்மையாக இருந்தால் விசாரிக்கப்பட வேண்டும். அது வடையா உண்மையாங்கிறத விசாரிச்சா தான் தெரியும். அப்ப என்ன பண்ணோம்? இந்த மரிய வில்சன் அவர்களை விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கட்டாயப்படுத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். இதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. அப்ப நடந்துச்சா நடக்கலையா? நடந்தது என்றால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நடக்கவில்லை என்றால் அதற்குரிய தண்டனையை மரிய வில்சன் அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சட்டசபை தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கிற நிப்பாட்டணும் முதல்ல. இன்றைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்காரர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. ஏன்னா சட்டசபை எலெக்ஷன் என்ன பேசினாலும் வெளியில எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு. அப்ப அதையும் சிஎம் இது வந்து ஒரு இதா பயன்படுத்தி ஒரு சிஎம் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எந்த திமுகவோட அதிமுக ஓரளவு கண்ட்ரோல்டா பேசுவாங்க சட்டசபையில. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ நீங்களும் அந்த காரியத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க. அப்போ உங்க எம்எல்ஏ எம்பிஸ் எப்படி பேசணுங்கிறீங்க மூலம் சொல்லிக் கொடுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினால் அது தவறு. அப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை, மேலும் விசாரணை பண்ணவில்லை என்றால் இந்த தவறு தாவேகா அரசின் மேல் ரிஃப்ளெக்ட் பண்ணும், அவங்க மேல் அது பிரதிபலிக்குங்கிறது அவங்க நிதர்சனமான உண்மை. இதற்கு சரியான முடிவு என்னவென்றால், மரிய வில்சன் இப்ப வெளியில போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கொடுத்து போலீஸ் அதுல விசாரிக்கணும். விசாரித்து உண்மை நிலை என்ன என்று உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரிய வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.